ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் குழையாமல் உதிரியாக எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ண முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மிளகாய்த்தூள் கரிஞ்சு போயிடும். அடுத்ததான் நான் ஏற்கனவே ஒரு 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல்லாம் உரிச்சிட்டு. அந்த 4 முட்டையை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் நீங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்குன்னா 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் சேர்க்க போகிற ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகா கீறாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியில் அந்த காரம் இருக்காது, ஆனால் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை மிளகாய் சேர்த்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா அதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்ததாக நான் இதில் ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்ததாக இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது காரத்துக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் தான். நீங்கள் தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுக்கணும். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து நல்லா ஒரு 2-3 வாஷ் கொடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை மட்டும் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நல்லா இழுத்துக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்தேன். இதோட இந்த கிளாஸில் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நம்ம தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு விட்டுக்கலாம். 1க்கு 1.5 தான் இதுக்கு அளவு. 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த குக்கரில் நம்ம மெஷர்மெண்ட். சில பேர் 1 கிளாஸே தண்ணி விடுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அரிசி வேகணும், அதே சமயம் உடையாமலும் இருக்கணும். அதுக்கு 1க்கு 1.5 தான் கரெக்டான அளவு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியோடு இந்த அரிசியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இப்போ ரைஸும் ஒரு ஆஃப் குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் முட்டை சேர்க்குறோம், அதனால் முட்டை குழஞ்சிருமா அப்படின்ற கவலைலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. முட்டை நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஃபைனலாக நாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் குக்கரை மூடிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அந்த ஏர் பபிள்ஸ் வரணும்.
ஏர் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சிம்மில் வைக்க போகிறோம். அதனால் இப்போ ஏர் பபிள்ஸ் வரட்டும், வருது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டுருங்க. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் நாம் வந்து மிளகாய் தூளை தவிர வேறு எந்த மசாலாவும் இதில் நாம் சேர்க்கலை. இருந்தாலுமே பிரியாணி செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.